வணக்க நண்பர்களே. திருச்செந்தூர் கடற்கரையில் ஒரு ஓரமாக நின்று கடலில் குளித்து கொண்டிருந்தார் திண்டுக்கலை சேர்ந்த அங்கேரங்கண்ணி. அப்போது அவர் அணிந்திருந்த 5 பவுன் தாலி சங்கிலி எப்படியோ அவரையும் அறியாமல் கழுத்திலிருந்து நழுவி கடலுக்குள் விழுந்து விட்டது. ஓ என்று கத்தினார் அந்த பெண். என்ன செய்வதென்று தெரியாமல் பதறி துடிதுடித்து போயிட்டார். அருகில் நின்றுகிட்டு இருந்த கணவன் மதுசூதனன் இவர்கள் எழுப்பிய குக்குரலை கேட்டு அருகில் நின்ற அனைவரும் ஓடி வந்தனர். என்னம்மா ஆச்சு என்று கேட்டனர். 5 பவுன் தாலி சங்கிலி கடலுக்குள்ளே விழுந்துடுச்சுங்க என மூச்செருக்க அங்கேரங்கண்ணி சொல்ல அடுத்த நொடியே அந்த பதட்டமும் பரபரப்பும் அங்கே நின்றுகிட்டு இருந்த அத்தனை பேரையும் தொற்றிக்கொண்டது. அந்த பெண்ணின் 5 பவுன் தாலி சங்கிலியை தேடும் முயற்சியில் அனைவருமே தீவிரமாக ஈடுபட்டார்கள். நேரமாக ஆக கரையில் தேடிக்கொண்டு இருந்தவர்களின் நம்பிக்கை குறைந்து கொண்டே வந்தது. கடல் அலைகளின் சீற்றம் கூடிக்கொண்டே போனது. அவ்வளவுதான், இனி அந்த தாலி சங்கிலி கிடைக்க வாய்ப்பே இல்லை என்று அங்கே இருந்தவர்கள் சொன்னதும் அந்த பெண் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார். அருகில் நின்ற கணவனும் கூட கண்கலங்கி போனார். இருவரும் கலங்கியபடி புலம்பினார்கள். ஏற்கனவே குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள். அதற்காக தான் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வந்தோம். வந்த இடத்துல இப்படி ஒரு சோதனையா? அட கடவுளே, என் பிரச்சனை என்னைக்கும் தீராதா அப்படி என்று மதுசூதனன் தன்னுடைய கண்களை துடைத்தபடி தன் மனைவியை பார்த்து சொன்னார். எங்கே போனாலும் நம்மளுடைய விதி நம்மளை விட்டு போகிறதில்ல. சரி வா, நம்ம ஊருக்கு புறப்படலாம் என்றார் மதுசூதனன். ஆனால் அங்கேரங்கண்ணி இன்னும் அதிகமாக அழுதுபடியே, மாட்டேன், என்னுடைய தாலி சங்கிலி கிடைக்கும் வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் நான் இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன் என்று ரொம்ப அடவாதம் பிடிச்சிக்கிட்டு அங்கேயே உட்காந்துட்டாரு. அந்த நகை கடலுக்குள் விழுந்து பல மணி நேரம் ஆகிவிட்டது. அந்த தாலியை எந்த அலை எங்கு கொண்டு போனதோ யாருக்கு தெரியும்? ஒருவேளை கடற்கரையில் நின்றுகிட்டு இருந்த அந்த கூட்டத்தில் யாரோ ஒருவரின் கையில் அந்த தாலி சங்கிலி கிடைத்திருந்தாலும் கூட அவர் திரும்பி கொண்டு வந்து கொடுக்கவா போகிறார்? வாய்ப்பே இல்லை என அங்கு இருந்தவர்கள் பேசிக்கொண்டனர். ஆனால் முழு நம்பிக்கையோடு சொன்னார் அங்கேரங்கண்ணி, கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும், எப்படியாவது எனக்கு என் தாலி சங்கிலி கிடைக்கும் என்று மன உறுதியுடன் இருந்தார் அங்கேரங்கண்ணி. இந்த நேரத்தில் மதுசூதனுக்கு தற்செயலாக ஒரு ஃபோன் கால் திண்டுக்கல்ல இருந்து வந்தது. நண்பர் ஒருவர் அழைத்திருந்தார். மிக மிக முக்கியமான பிரமுகர் அவர். அவரிடம் மதுசூதனன் தான் திருச்செந்தூர் வந்திருப்பதாகவும் இங்கே தனக்கு ஏற்பட்டு இருக்கும் இக்கட்டான சூழ்நிலையும் எடுத்து சொன்னார். விஷயத்தை முழுவதும் கேட்ட நண்பர், ஒன்று செய்யுங்கள், மதுசூதனன் நேரடியாக போலீஸ் ஸ்டேஷன் போய் புகார் செய்யுங்கள், தேவைப்பட்டால் என்னுடைய பெயரையும் சொல்லுங்கள். அடுத்த நிமிடமே காவல் நிலையம் போனார் மதுசூதனன். விஷயத்தை கேள்விப்பட்ட போலீசார் கடற்கரைக்கு விரைந்து வந்தார்கள். உடனடியாக கடலில் சிப்பி சேகரிக்கும் தொழிலை செய்யும் ஆட்களை வரவழைத்தார்கள். சுமார் 50 பேர் முழு மூச்சாக கடலில் இறங்கி தேட ஆரம்பித்தார்கள். அந்த பெண் அங்கேரங்கண்ணி கடற்கரை ஓரமாக நின்று கைகளை குவித்து கண்ணீர் வடித்தபடி முருகனுக்கு எத்தனை பெயர்கள் உண்டோ அத்தனை பெயர்களும் சொல்லி மனமுருக வேண்டிக் கொண்டு இருந்தார். இடைவிடாமல் முருகனின் பெயர்களை உச்சரித்து கொண்டிருந்த அந்த பெண்ணின் குரலை மிஞ்சும் விதமாக உரத்த குரலில் ஒருவர் கத்தினார். கிடைச்சிடுச்சு, நகை கிடைச்சிடுச்சு. எல்லோரு கண்களும் குரல் வந்த திசையை நோக்கி திரும்பின. கையில் அந்த 5 பவுன் தாலி சங்கிலியை உயர்த்தி பிடித்து கொண்டு கடலில் இருந்து கரையை நோக்கி ஓடி வந்தார் ஒருவர். பளிச்சென்ன அவரின் கையில் மின்னியது அந்த பெண்ணின் தாலி சங்கிலி. பேச முடியாமல் அந்த பெண்ணின் குரல் உடைந்து போனது. நன்றி 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 என்று திரும்ப திரும்ப சொல்லி கண்ணீர் வடித்து கொண்டிருந்தார் அங்கேரங்கண்ணி. காவல்துறையினர் கூட அந்த மனிதருக்கு நன்றி சொன்னார்கள். ஒரு போலீஸ்காரர் அவரிடம் கேட்டார், வெரி குட், எப்படியோ ஒரு வழியாக அந்த பெண்ணின் நகையை தேடி கண்டுபிடித்து எடுத்து கொடுத்துட்டீங்க. ஆமாம், உங்கள் பெயர் என்ன என்று கேட்டார். நனைந்திருந்த ஈரத்தலையை துவட்டி கொண்டே அந்த மனிதர் அமைதியாக சொன்னார், என்னுடைய பேர் சரவணா என்று. நகையை பறிகொடுத்த அங்கேரங்கனின் கைகளில் அந்த 5 பவுன் தாலி செயின் ஒப்படைக்கப்பட்டது. அந்த கூட்டத்தின் முன்னாடியே அங்கேரங்கனின் கழுத்தில் அந்த தாலியை கட்டினார் கணவன் மதுசூதனன். கோவிலுக்குள்ளே சென்று திருச்செந்தூர் முருகனுக்கு 1 பவுன் தங்க சங்கிலியை காணிக்கையாக செலுத்தினார்கள் அந்த குடும்பத்தினர். புன்னகை பூத்த முகத்துடன் அந்த பெண் எல்லோருக்கும் நன்றி சொன்னார். எல்லோரும் புன்னகித்தார்கள். இந்த வீடியோவில் கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.